சரி 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 இரு இரு இரு. ஹாய் மக்களே, இப்போ வந்து Z900 வந்து நாம் வந்து திருவள்ளூர் கிட்டே இருக்கோம். ஹைவேல எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்த்துடலாம். எம்டி ஹைவே ப்ரோ, எம்டி ஹைவே. பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு சொல்லிட்டு. ஹைவேல விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி வாங்க. ஹாய் ஹாய். அப்படியே போகலாம், சுற்றிட்டும் போகலாம் பார்ப்பேன். ஓகே. மார்னிங் திருவள்ளூர் வந்திருந்தேன் சும்மா ரைடுக்கு. ஏர்லி மார்னிங் வந்து லாக் பண்ணலான்னு பார்த்தா பயங்கர குளிர். அதுவும் இல்லாமல் சார்ஜ் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும்போது சார்ஜ் போடாமல் மறந்துட்டோம் போல இருக்குது. இன்ஸ்டாவில் வந்து சார்ஜ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தான் சார்ஜ் முடிஞ்சிச்சு, போட்டு எடுத்தேன். ரொம்ப நாள் அடித்த வண்டி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது. இப்போ தான் வந்து வேறு சர்வீஸ் முடிச்சு எடுத்தேன். பாருங்க, எம்டியாக இருக்கு ரோடு. ஹெல்மெட் தூக்குது. யாரும் ஸ்பீடு ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டினாலும் 120 அதுவே போங்க. இதை வந்து ரோடு எம்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நானே ஓட்டுறேன். இதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. ஒரு துருவி பார்த்துடலாம். வா, 195ங்க. 5 செகண்ட் 195 போதுங்க 100லேருந்து. ஐயோ, நடுவில் ஏதோ ஒரு குருவி மாட்டிச்சே. என்னாச்சுன்னு தெரியலையே குருவி. பார்க்கலாம் என்னாச்சுன்னு தெரியலையே. சரி 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 இரு இரு. சிட்டு குருவிங்க பாருங்க. ஐயோ, நல்ல வேலை ஏற்றுலங்க சிட்டுக்குருவி மேலே. என்ன பண்ணுறது, ஏற்றுற மாதிரி வந்துட்டோங்க. நல்ல வேலை ஸ்பீடு போயிருந்தால் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. கால் உடஞ்சிருக்கு போல இருக்கு. கால் உடஞ்சிருக்குங்க. என்ன பண்ணுறது, சொல்லாதான் போய் ஆகணுமா இதுக்கப்புறம். பயப்படாத பயப்படாத. உன்னை ஜிப்பில் வச்சு ஓப்பனாகவே விட்றேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. காற்று போவோம்.
என்ன பண்ணுறா உள்ள? சேஃபாக இருக்கியா? இருக்கே. என்னங்க இது? ஒன்றும் ஆகாது, காற்று போகுது, இதெல்லாம் இருக்கு. பத்திரமா உட்காந்துட்டு இருக்குங்க உள்ள. எனக்கு வைக்கிறது வேற இடம் தெரியல. இங்கே நான் விட்டுட்டு போனாலும் அது கால் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காக்காங்கெல்லாம் கொத்தியே சாவச்சிருங்க. கஷ்டமா இருக்கு. எல்லாம் இங்கே ராங் ரூட்டில் தான் முக்கால்வாசி வராங்க. என்ன இது நார்த் இந்தியாவில் கூட அப்படி இருக்கலாம், நம்ம ஊரில் அப்படி இருக்கலாமா? ஹைவே அதுவும் ஃபுல்லாகவே ராங் ரூட்டில் வராங்க. எதனா ஆச்சா என்ன பண்ணுறது? பாருங்க என்ன ஆச்சு மக்களுக்கெல்லாம். ஒருவேளை இங்கே யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு இடம் இல்லையோ என்னன்னு தெரியல. ஆமாம், இது ரொம்ப லாங்காக இருக்கும்ல ஹைவே, எங்கேயும் ஸ்டாப்பிங் இல்லை. ஆனாலும் சேஃப்டிக்காக உள்ளலாம் வராதிங்க மக்களே. ஹைவேலலாம் ஆப்போசிட்டில் போகாதீங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். சேஃப்டியாக இருங்க, கரெக்டாக போங்க. டைம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 hour ஆனாலும் பரவாயில்லைங்க. உயிர் முக்கியங்க. ஒரு செகண்டில் தான் எல்லாம் முடிகிறது. நம்ம அந்த டைமில் வந்து ஒரே திருவி த்ராட்டல் பண்ணி பார்த்தா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு 195 போகுது. அதுக்கு மேலேயும் போவோம், வேண்டாம் அப்படியே நிறுத்திக்கிட்டேன் 195. அது ஒரு நிமிஷம் 5 செகண்ட் தாங்க, அதுலேயே போயிடுச்சுங்க 195. இதுக்கு மேலே வேணாங்க. அப்படியே ஜாலியாக ஸ்லோவாக போகலாம். 80லேயே போகுது. 80, 82 எல்லாம் மிஞ்சி போனால் 100, அவ்வளோதான். ஆனால் இந்த இடம் வந்து பயங்கர காலியாக இருக்குங்க. அதை பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போயே இப்படி இருக்குது. இப்போது ஆப்போசிட்டில் வந்து கார் வருது. நான் ஏர்லி மார்னிங் வரும்போது ஒன்றுமே இல்லைங்க, பயங்கர காலியாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபாகு எல்லாமே இருந்துச்சு. அழகாக உக்காந்துட்டு இருக்குங்க. ஒரு போலீஸ்கார் இருந்தாருங்க, நல்ல மனிதர். அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே செத்து போயிடும் போல இருக்கு. அது பேக்கில் வச்சு எதுனா செத்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அவர் வந்து பக்கத்தில் இது இருக்குது, கிளினிக் இருக்குது, அங்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி பறக்க விட்ருவாங்க. ஆமாம், அது ஒரு உயிர் தானேங்க. அப்படியே விட்டுட்டு வந்திருந்தால் தான் மனசு ஆயிட்டு இருக்காது. நல்லபடியாக ஒருத்தர்கிட்ட சேஃபாக கொடுத்துட்டு வந்துட்டேன்.